ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, கோவக்காய் வச்சு ரொம்ப ஈஸியா நல்லா மொறு மொறுன்னு ஒரு ஃப்ரை தான் பண்ண போறோம். இந்த கோவக்காய் வறுவல் நீங்க ரச சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கோவக்காய் வறுக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இந்த பூண்டு அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் பூண்டை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 300 கிராம் கோவக்காவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கோவக்காய் சேர்த்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி வதக்கி விடுறதுனால காய் ஒரு 75% நல்லா வெந்து வந்துடும். மசாலா முன்னாடியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால மசாலா முன்னாடியே சேர்த்தீங்கன்னா மசாலா நல்லா கருக ஆரம்பிச்சிடும், காய் வேகாது. அதனால காய் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டீங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நீங்கள் மசாலா சேர்த்து வதக்குனீங்கன்னா மசாலா கருகாது, காயை நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் விட்டு விட்டு காயை நல்லா வதக்கி விட்டுட்டேன். காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட காய் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த காயும் மசாலாவும் ஒன்று சேர வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதனால காய் தீய ஆரம்பிச்சிடும். அதனால அப்பப்போ நீங்கள் மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இப்போ கடைசியாக 1/4 ஸ்பூன்ல பாதி கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல செம்ம டேஸ்டான ஒரு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.